சார், துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு தற்போது வேட்பாளராக வந்துட்டு ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? பாஜகவின் வேட்பாளராகத்தான் அவர் போட்டியிடுகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஏற்கனவே அவர் ஆளுநராக இருந்திருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். ஒருவேளை இந்த காரணங்களுக்காக அவரை தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். பாஜகவின் முடிவு அதை வரவேற்கிறேன். ஒரு தமிழர் துணை குடியரசுத் தலைவராக வருவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் துணை குடியரசுத் தலைவராக வருது அப்படிங்கிறத நீங்க வரவேற்கிறீங்களா சார்? திமுக செய்வது அது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மற்றபடி கூட்டணி கட்சிகள், திமுக ஒரு கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற கட்சி. எனவே அந்த கூட்டணியின் முடிவுக்கு ஏற்பத்தான் நாங்கள் செயல்படுவோம். அந்த கூட்டணியில் முக்கியமான கட்சியாக திமுக விளங்கி வருகிற நிலையில் திமுக தனியாக முடிவெடுக்க விரும்பாது. கூட்டணி கட்சிக்காரர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து நாங்கள் முடிவெடுப்போம். சரி. தமிழ்நாட்டை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் பதவி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வாக்களிப்போம். இது நாங்கள் ஒரு இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியில் மிகப்பெரிய கட்சியாக அங்கம் வகிக்கிறோம். அந்த கூட்டணி பல பாஜக அரசின் பல்வேறு தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்யும் துரோகங்களை எல்லாம் நாங்கள் எடுத்துச் சொல்லி வருகிறோம். தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்க மறுக்கிறார்கள். கீழடி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் தொன்மையை, அதன் பாரம்பரியத்தை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து வருகிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டை வளரக்கூடாது என்று நினைக்கிற கட்சி. பல திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியின் அளவு மிக குறைவாகவும் மற்ற மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிற நிதி அளவு அதிகமாகவும் இருக்கிறது. எல்லா வகையிலும் தமிழர்களுக்கு துரோகம் செய்கிற ஒரு கட்சியாக பாஜக விளங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேட்பாளரை தமிழராக அவர்கள் போட்டியிட செய்கிறார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் புறக்கணித்து விடவோ அல்லது அந்த மக்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படவோ முடியாது. அதனாலே இந்தியா கூட்டணி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு திமுகவும் கட்டுப்படும்.